ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய போகிறேன்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நான் ஒரு 2 லிட்டர் வரையிலும் பால் நல்லா இப்படி காசிக்கிறேன். இது நல்லா காசின உடனேயே நான் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் எந்த அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கிறேனோ அந்தளவுக்கு சீக்கிரமாக பூ போல் திரிஞ்சிரும். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம், பால்லேருந்து இப்படி திரிஞ்சு போய் இருக்கும். இப்படியே 1 நிமிஷம் வரலையும் இதை கலக்கிட்டே இருங்க. சுத்தமாக பூ போல் திரிஞ்சிரும். இதை நான் இப்போது வடிகட்ட போகிறேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி லேசான துணியை போட்டுட்டு இது நல்லா நம்ம வடிகட்டிக்கணும். இது சூடாக இருக்கும்போதே நம்ம நல்லா துணியை மூடி நல்லா பிழிஞ்சி சொல்லட்டி அப்படியே வச்சிங்கன்னா நம்ம தேவைன்றப்போ நல்ல ஷேப்பாக எந்த சைஸில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கணும். பிழிஞ்சிட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரமோ இல்லைன்னா ஒரு கிண்ணமோ வச்சு நீங்கள் டம்ப் பண்ணி வைக்கலாம். இதை நல்லா துணியை வச்சு சுற்றின உடனேயே நான் இதுக்கு மேலே அம்மி எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அம்மி ப்ரெஷருக்கு அந்த தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். எக்ஸஸாக இருக்கிற மிச்சமுள்ள தண்ணி எல்லாமே அது வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம நினைக்கிற ஷேப்பு உருண்டையாக கிடைக்கும். ஸோ கட் பண்ணுறதுக்கு கூட ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சைடில் விழாமல் இருக்கிறதுக்கு இப்படி சுற்றி வைக்கிறேன். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வரலும் விட்டுட்டிங்கன்னா தண்ணி எல்லாமே வெளியில் போயிடும். 5 நிமிஷம் கழித்து இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ துணியை நான் அப்படியே ரிமூவ் பண்ணுறப்போ பூ போல் திரிஞ்சு இருந்த பன்னீர் எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டி உருண்டையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதில் முக்கியமாக ஒரு குறிப்பு என்னென்னா, எப்போவுமே சூடாக இருக்கும்போது வடிகட்டி இப்படி துணியை போட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா உருண்டையாக கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உருண்டையாக கிடைக்காது. அப்புறம் நீங்கள் நினைக்கிற ஷேப்பு கூட கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த பன்னீரை நம்ம ஸ்லைஸாக எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பு அளவில் நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நான் 2 லிட்டர் பால் யூஸ் பண்ணேன். எனக்கு இதில் ஒரு 250 கிராம்ஸ் அளவு எனக்கு பன்னீர் கிடச்சிருச்சு. இப்போது இதை நம்ம மேரினேட் பண்ணணும். ஒரு பவுலில் இந்த கட் பண்ண பன்னீர் எல்லாமே இதில் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு டர்மெரிக் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம இந்த மேரினேட் பண்ண இந்த பன்னீர் பீசஸ் எல்லாமே நம்ம கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேரினேட் பண்ண இந்த பன்னீர் பீசஸ் எல்லாமே இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது 2-3 நிமிஷம் வரையிலும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. திரும்பவும் அதே கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலையையும் கிராம்பு கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது கூடவே ஒரு ஏலக்காவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தபடியாக 2-3 பெரிய சைஸு வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கிடுங்க. இதுக்கிடையில் இன்னொரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை,
1/4 டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை போட்டு நல்லா இதில் வதக்கிடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு இப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை இதில் போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1 கப் அளவு தயிரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருந்த 2லேருந்து 3 தக்காளியை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட 1 கிளாஸ் வாட்டர் அளவு இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிடுங்க. ஒன்ஸ் வாட்டர் வந்து நல்லா கொதித்த உடனேயே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸ் எல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அந்த பன்னீர் பீசஸில் நல்லா இறங்கும். அதனால் வந்து ஒரு 2 நிமிஷம் வரையிலும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விட்டுட்டு கடைசியில் வந்து கஸ்தூரி மேத்தியை இதில் ஆட் பண்ணி கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க பன்னீர் பட்டர் மசாலா. இந்த ரெசிபி ஒரு ரோட்டியோடையோ இல்லைன்னா நானோடையோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.